ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கொயர் டேஸ். இன்னைக்கு நம்ம பாண்டிச்சேரிக்கு ரீசெண்டாக விசிட் பண்ணியிருந்தப்போ ஒரு ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அந்த ரிசார்ட்டுடைய பேர் வந்து ஃப்ரான்கோ தமிழ் வில்லாஸ். அந்த ரிசார்ட் பற்றின விளாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரிசார்ட்டுடைய பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் அண்ட் தமிழ் கல்ச்சர்னுடைய காம்பினேஷன் தான் இந்த ரிசார்ட்டு. ஸோ இதுதாங்க அந்த ரிசார்ட்டு. இதுதாங்க அந்த ரிசார்ட்டினுடைய ஒரு ஃப்ரண்ட் வியூ. இந்த ரிசார்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் வந்து இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் லொக்கேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த ரிசார்ட்டை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ் காம்பவுண்ட் அந்த கேம்பஸ்குள்ளேயே தான் இந்த ரிசார்ட்டும் இருக்குது, ஃப்ரான்கோ தமிழ் வில்லாஸ். ஸோ என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. உள்ள டோர் ஓப்பன் பண்ணி போனோன்னா நம்மளுக்கு வந்து ரிசார்ட்டினுடைய லாபி. ஸோ இந்த ரிசார்ட்டுடைய லாபி வந்து ஃபுல்லாக இப்படி தாங்க இருந்துச்சு. உள்ளே வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் செட்டப்பில் ஒரு வீடு மாதிரியான ஸ்டைலில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான உடன் ஃபர்னிச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும், அந்த தூணெல்லாம் வச்சு காரைக்குடி ஸ்டைலில் அந்த ஒரு வீடு மாதிரியான ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. உள்ளே வந்து இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஞ்ச் செட்டப்பில் வச்சுருந்தாங்க. ஸோ மேபி அதனால தான் அவங்க ஃப்ரான்கோ தமிழ் வில்லாஸ்னு பேர் வச்சுருப்பாங்க போல். வாலில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஒரு 3D டெக்ஸ்டரில் ஒரு ஆர்ட், டெம்பிள் டீர் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்ட். பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பித்தளை குடம் வச்சுருந்தாங்க. குடம் வித் ஒரு குட்டி சொம்பு. ஸோ செக்இன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உள்ளே போயாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரூம் டூர் தான். இந்த லாபியிலேருந்து அந்த ரூமுக்கு போகிற வழியில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் மாதிரியான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு பாண்ட் மாதிரியான ஒரு செட்டப் வந்து வச்சுருந்தாங்க. இதுவுமே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்தது. சுற்றி அந்த பிளான்ட்ஸ் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த பாண்டுக்குள்ளே ஒரு ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம ரூமுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரூம் டூர். நம்மளுடைய ரூம் வந்து இந்த லான்க்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ரூம் நம்பர் 101. இங்கே ரூம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி வெளியே வந்து 2 சைடு திண்ணை வச்சு பில்லர் வச்சு காரைக்குடி ஸ்டைலில் ஒரு வீடு வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு 2 BHK இருக்கும் இல்லைங்களா, அதுதான். இந்த எல்லாமே வந்து ஒரு வீடு தான். ஒவ்வொன்றும் வந்து 2 BHK மாதிரியான டைப்பில் தான் இருக்கும். 2 பெட்ரூம் இருக்கும், ஒரு ஹால் அண்ட் 1 கிச்சன் இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. வேறு அவங்க வந்து ஒரு ரூம் எடுக்கிறாங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 2 பேர் வந்து அந்த ஹால் அண்ட் கிச்சன் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான டைப்ஸ் தான் இங்கே உள்ள ரூம்ஸ் எல்லாமே. இல்லை நீங்கள் 2 பேர் 2 ஃபேமிலியாக ஒன்றா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே வீடாக 2 பெட்ரூம் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு வீடு கொடுத்துருவாங்க. ஸோ ஹால் அண்ட் கிச்சன் நீங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹால் வந்து இப்படி தான், அதுவும் அதே மாதிரி அந்த தூணெல்லாம் வச்சு காரைக்குடி ஸ்டைலில் தான். கீழே வந்து ஃப்ளோர் வந்து ரெடாக்ஸ் போட்டிருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டியான வால் ஹேங்கிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம ரூம் பார்த்துடலாம். இது வந்து ஒரு பெட்ரூம் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இந்த ரூமோட ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு. நல்ல பெரிய சைஸ் காட்டு, அப்புறம் வந்து ஒரு சைடு டேபிள்ஸ் இருந்துச்சு 2 சைட்லேயும். அது போக ஒரு டேபிள் அண்ட் சேர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஷெல்ஃப் வந்து கப்போர்ட் மாதிரிலாம் இல்லை. அந்த காலத்தில் நம்ம பீரோவில் வந்து வச்சு எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு பீரோ மாதிரியான உடன் பீரோ மாதிரியான ஒரு இதுதான் கொடுத்துருந்தாங்க. பாத்ரூம் வந்து நார்மலாக ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு பாத்ரூம் தான். கண்ணாடி வாஷ் பேசின், கமோட், அந்த சைடு செப்பரேஷன் வச்சுட்டு அந்த சைடு வந்து ஷவர் ஏரியா கொடுத்துருந்தாங்க. ஹீட்டர் இருந்துச்சு, ஹீட்டர் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ
அந்த கபோர்டு வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் அந்த கபோர்டு. ஒரு ஃபுல் மிரர் வச்சுட்டு உடன் கபோர்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரூம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம். இதுவும் சேம் அதே மாதிரி தாங்க. ஒரு காட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. காட் மட்டும் 2 சிங்கிள் காட்டாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதை நம்ம ஜாயின் பண்ணி போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேமிலியாக வந்தால் ஸ்டே பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சைட் டேபிள்ஸு, அப்புறம் ஒரு டேபிள் அண்ட் சேர், உடன் கபோர்டு, இதெல்லாம் எல்லாமே சேம் தான். விண்டோஸ்க்கு வந்து நெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, மஸ்கிட்டோ நெட்டு. மேபி லான் ஏரியா இருக்கிறதுனால மஸ்கிட்டோஸ் இருக்கும் போல இருக்குது. ஸோ நெட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம் வந்து அதே மாதிரி தான். ஒரு சைடு வெட் ஏரியா, இன்னொரு சைடு ட்ரை ஏரியா. அந்த கிளாஸ் செப்பரேஷன் வச்சு செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. இங்கே கொடுத்தது வந்து என்னென்னா டென்டல் கிட், கோம்பு, அப்புறம் வந்து ஒரு டிஸ்போசபிள் பேக், அப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ ரோல். இது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. வேறு எதுவும் நமக்கு தேவை இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஆயில் அந்த மாதிரி எல்லாம் கூட ப்ரொவைட் பண்ணாங்க. கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிச்சனில் சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன், அப்புறம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ், இந்த 3 இருந்துச்சு. நம்ம ஏதாவது அவசரத்துக்கு வேணும், அவசரத்துக்கு ஏதாவது ஒரு டீ, காஃபி, இல்லைன்னா ஒரு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்ணுன்னா பண்ணிக்கலாம். ஆனால் கீழே வந்து இது வெசல்ஸ் எதுவும் இல்லை. மேபி நம்ம அவங்கக்கிட்ட கேட்டோம்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிச்சனுக்குள்ளேயே ஒரு குட்டி காம்பேக்டான ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிச்சனோட ஃபுல் வியூ வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த டைனிங் டேபிளோட மாடல் வந்து நல்லா இருக்குல்ல, காம்பேக்டாக நம்ம சேர்ஸ் எல்லாம் உள்ளே தள்ளிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹாலில் வந்து டிம் லைட்டு தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஏசி இருந்துச்சு. ஸோ டோர் லாக் பண்ணிவிட்டு நம்ம ஹாலில் இருக்கிறதுனால நம்ம ஏசி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உடன் சேர்ஸ் வந்து பாருங்கள் நல்லா இருந்துச்சு. இந்த உடன் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. இது 2 போக ஹாலில் இன்னொரு திவான் காட்டும் போட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம ரிசார்ட் வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் வந்து போயிட்டு வந்துடலாம். அதே மாதிரி பக்கத்துலேயும் வந்து ஒரு பில்டிங் இருக்குது. இதுலேயும் வீடு தான். எத்தனை பேர் வராங்களோ அந்த மாதிரி ஷேரிங் பேசிஸில் ஹால் அண்ட் கிச்சன் ஷேர் பண்ணுற மாதிரி நமக்கு தேவையான ரூம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கும் தாண்டி போனால் பக்கத்தில் ஒரு ப்ளே கிரவுண்ட் இருந்துச்சு. ஏதாவது குரூப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபுட்பால், வாலிபால் அந்த மாதிரி விளையாடுறதுக்கு இந்த கிரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் பாருங்கள், இந்த பில்லர்ஸ் வந்து கோவிலில் இருக்கிற மாதிரியான தூண்களாக இருக்குது பாருங்கள். அது அந்த வீட்டை சுற்றி கட்டி அந்த மாதிரி ஒரு ஓடெல்லாம் போட்டு அந்த ஒரு செட்டப் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த ஒரு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல தண்ணி எவ்வளோ வரைக்கும் இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனேன். மேலேயே இருந்துச்சு. ஆனால் கிணறு வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணலை. அப்படியே வந்துட்டேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம போனது வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம நடந்து போகிற மாதிரியான இடம் இருக்கும். அதை தாண்டி போனோன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூல் வரும். பூல் வந்து கிட்ஸுக்கு தனியாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பெரியவங்களுக்கு தனியாக ஒரு பூல் இருக்குது. கிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டெப்த் கம்மியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. தண்ணியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னென்னா ரொம்ப நேரம் அந்த பூலில் வந்து குளிக்க வேண்டாம், பூலில் வந்து இருக்க வேண்டாம். சில ட்ரெஸ்ஸில் வந்து கொஞ்சம் அந்த சாயம் போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அது தாண்டி நம்ம போனோன்னா வந்து தூரத்தில் அந்த ஒரு டென்ட் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வந்து போட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த பாண்டிச்சேரியில் அந்த மேன்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போட்டிங் அப்படின்னு போட்டிருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது. ஆனால் நாங்கள் அங்கே போகல, சேஃப்டி அவ்வளோக்கா இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நாங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டோம்.
இது வந்து ரெசார்ட்டினுடைய நைட் டைம் வியூ. ஸோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து ரெசார்ட்டில் வேறு என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ எப்போவும் எல்லா ரிசார்ட்லேயும் இருக்கிற மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இங்கேயும் காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஸோ சீக்கிரமாகவே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கிளம்பியாச்சு. இந்த பார்க் ஏரியா இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே தான் அந்த ரெஸ்டாரண்ட்டும் இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே போய் ரெஸ்டாரண்ட் எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரெஸ்டாரண்ட் உள்ளே வந்துட்டோம். நாங்கள் போன சமயத்தில் யாருமே வரலை. ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு கோசியான ஒரு செட்டப்பில் நல்லா ஒரு சூப்பரான ஒரு லைட்டிங்கில் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போது என்னென்னலாம் ஐட்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸ்டார்டிங்கில் இட்லி இருந்துச்சு. இட்லிக்கு பக்கத்துலேயே 2 டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ், ஒரு கார சட்னி, ஒரு தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் சாம்பார். நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து வெண்பொங்கல் இருந்துச்சு. வெண்பொங்கல் பக்கத்தில் பூரி கிழங்கு. அடுத்தது வந்து இங்கே வந்து வடாவும் பூரி இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்த சமயத்தில் பூரி வரல. நெக்ஸ்ட் வந்து பாயில்ட் எக், அப்புறம் சாசேஜஸ் இருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு சிக்கன் கறி இருந்தது. நெக்ஸ்ட் வந்து இந்த டீ அண்ட் காஃபி கவுண்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஜூஸில் வந்து வாட்டர்மெலான் ஜூஸ் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கட் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. நம்ம பவுலில் வேணும்னா எடுத்துக்கலாம். ஸோ வடை வந்து பாருங்கள், வடை வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை வீடியோ எடுத்தேன். இது தவிர லைவ் கவுண்டரில் வந்து மசாலா ஆம்லேட்டும் எல்லா டைப்ஸ் ஆஃப் தோசை இருந்துச்சு. மசாலா தோசை அண்ட் பிளெயின் தோசை அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ மெனு வந்து ரொம்ப லிமிட்டடான மெனு தான் இருந்துச்சு, ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெதுவடை வந்து மஸ்ட் ட்ரை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஸ்வீட் வந்து வைக்கலை, மற்றபடி எல்லாம் ஓகே தான் இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மறுபடியும் ஸ்விம்மிங் பூலில் போய் ஆட்டம் போட்டுட்டு நாங்கள் அங்கேருந்தே கிளம்பியாச்சு. இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுற அமௌண்ட் வந்து 4,000 to 5,000 பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி அண்ட் சீசன் டைம். இங்கே வந்து ஒரு ஓகேவான ஒரு ஸ்டே இருந்துச்சு. இங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் நல்லா இருந்தது. ப்ளஸ் இது வந்து பெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிசார்ட்டு. நம்ம பெட்ஸ் எல்லாமே கூட இங்கே கூட்டிகிட்டு வரலாம். நீங்கள் இந்த ரிசார்ட்க்கு முன்னாடியே போயிருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி போக இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஸோ இங்கே முடிச்சுட்டு நம்ம ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் வந்து நாங்கள் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதோட வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் அதை தான் பார்ப்பீங்க. அங்கே வந்து இந்த வீட்டுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன வால் ஹேங்கிங்ஸு கைவினை பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களே செஞ்சு வைக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நமக்கு வீட்டுக்கு ஏதாவது ஐட்டம் தேவைனாலும் நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். So thank you so much for watching. Take care and bye.